வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைக்கக்கூடாது என பிரதமர் ஹரன் அமரசூரிய பணித்துள்ளார். அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்காக அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார். கல்வி அமைச்சின் சகல பிரிவு பிரதானிகளுடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார். மேலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் வெளியானமை தொடர்பில் சுயாதீன விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை நடத்தி தமக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். வினாத்தாள் வெளியானதன் காரணமாக மாணவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு விரைவில் நியாயம் கிடைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இதுவரை தாமதமான சகல பரீட்சைகளின் அதன் பெறுபவர்களை விரைவில் வெளியிடுமாறும் அவர் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக வலைதளத்தில் வாழ்த்து செய்தியை பதிவு செய்துள்ளார். இலங்கை மக்கள் உங்களை சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்துள்ளனர். அவர்கள் அதை பற்றி பெருமைப்படுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்து பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக உங்களுடன் இணைந்து பணியாற்ற நான் எதிர்பார்க்கின்றேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி பதிவிட்டுள்ளார். மன்னாரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மது விற்பனை நிலையத்தை மூடுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரதான வீதியில் புதிதாக திறக்கப்பட்ட மது விற்பனை நிலைய அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதிக்கு கடிதமொழி அனுப்பி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். குறித்த மதுபான சாலை, பாடசாலை, ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் குடியிருப்புக்கு அருகில் அமைந்துள்ளதாகவும் இந்த விடயம் தொடர்பில் கடந்த மாதம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பழைய முறைப்படி விசா வழங்கும் நடைமுறையை செயற்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பழைய முறைப்படி விசா வழங்கும் நடைமுறை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. விசா வழங்கும் நடைமுறை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டமையால் குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தன. இதனை அடுத்து அந்த செயல்முறையை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் விசா வழங்கலில் தாமதம் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது பழைய முறைமையின் அடிப்படையிலேயே விசா வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பெரும்போகத்துக்கான பெரிய வெங்காய செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு பெரும்போகத்துக்கான பெரிய வெங்காய செய்கை மாத்தளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் சுமார் 1500 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்போது விவசாயிகளிடமிருந்து உரிய விலையில் வெங்காயம் கொள்வனவு செய்யப்படும் எனவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. விவசாய திணைக்களத்தின் வெங்காய ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் பயிர் செய்கைக்கு பொருத்தமான புதிய பகுதிகள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் 2025 ஆண்டு சிறுபோகத்தில் 2000 ஹெக்டேயருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் பெரிய வெங்காயத்தினை பயிரிட திட்டமிட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் மானியம் வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு மானியம் வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். 2024 மற்றும் 25 பெரும்போகத்தில் நெட் செய்கையாளர்களுக்கு ஹெக்டேயருக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதுவரை ஹெக்டேயருக்கு வழங்கப்பட்ட 15,000 ரூபாய் உரமானியம் 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும். இந்த மானியம் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது. மானியம் செயற்திட்டத்தினுடனும்
திறம்படவும் கிடைக்கும் வகையில் மானிய நிதி நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும். சரியான விவசாய இடுபொருளை முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் நியாயமான விலையில் உரம் உள்ளிட்ட விவசாய இடுபொருட்களை வழங்குவதற்கும் சிறந்த விவசாய நடைமுறைகளுக்கு ஏற்ப ரசாயனம் மற்றும் சேதன பசலை உள்ளிட்ட விவசாய இடுபொருட்களுக்கு மானியம் வழங்குவதற்கும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பின்னடைவை சந்தித்துள்ள மீன்பிடி தொழிலை ஊக்குவித்து உற்பத்தி செலவை குறைப்பதற்காக எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மீனவ சமூகத்திற்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஆழ்கடல் மற்றும் நாளாந்த படகுகளுக்கு மாதாந்த அடிப்படையில் எரிபொருள் மானியம் வழங்கப்படும். இந்த மானியம் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் நிதி நேரடியாக வைப்பு செய்யப்படும். மீன்பிடி தொழிலை நிலைபெறான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்தல் மற்றும் நிர்வகித்தல், அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் கிடைக்க செய்யவும், தொழிலில் ஈடுபடுவோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய மீன்பிடி தொழிலை முன்னேற்றுவதற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் ஆராய்ந்துள்ளனர். எதிர்வரும் பொது தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஆராய்ந்துள்ளனர். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்சிகள் நேற்று முன்தினம் கலந்துரையாடிய நிலையில் நேற்று 2வது கட்டமாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போன ஐங்கரநேசன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா, தமிழ் மக்கள் கூட்டணியின் பொருளாளர் VP சிவநாதன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கோவிந்தன் கருணாகரன், ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் MK சிவாஜிலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் கான துளசி, அரசியல் ஆய்வாளர்களான மானா நிலாந்தன் மற்றும் ஜதீந்திர உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை, கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பிரதேசவாதத்தை மையப்படுத்தி கூறுகின்றவர்கள் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அதை முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் உறவுகளுக்கு நான் மிகவும் மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கின்றேன். வாக்களித்த மக்களுக்கு முதலாவது நன்றியை செலுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன். முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிற்பட்ட கால பகுதியிலே தமிழ் தேசிய அரசியல் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததன் அடிப்படையிலே அதை ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த முயற்சியிலே நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம். பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று சிலர் கூறியிருந்தார்கள். அந்த தோற்கடிப்போம் என்று கூறியவர்களுக்கு நாங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக அவ்வாறு கூறியவர்களின் தொகுதியில் கூட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். எதிர்வருகின்ற காலங்களில் நாங்கள் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய அரசியலை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு குடையின் கீழ் எல்லோரும் ஒரு சின்னத்திற்கு போட்டியிட வேண்டிய தேவை இருக்கின்றது. அம்பாறை திருகோணமலை மாவட்டத்தின் பிரதிநிதித்துவம் என்பது பிரிந்து யாராவது கேட்பார்களாக இருந்தால் அங்கே இருக்கின்ற அந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கக்கூடிய கட்சியும் கூட ஒன்றிணைந்து இந்த கட்சியின் ஊடாக ஒரு குடையின் கீழ் வருவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பூரணமான ஒரு பலத்தை பெறலாம். அவர்களுக்கும் நாங்கள் நிச்சயமாக அழைப்பு விடுகின்றோம். பதவிக்காக அல்ல, கொள்கைக்காக என்ற ரீதியிலே எல்லோரும் வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை எல்லோருக்கும் நாங்கள் விடுக்க இருக்கின்றோம். பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். ஆனால் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் தேசிய கொள்கைக்காக பிரச்சாரம் செய்வேன். எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர வேண்டும், தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நம்புகின்றோம். நடந்து முடிந்த தேர்தலில் பங்கு பற்றிய அதற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். 50 நாட்கள் உழைத்து ஒரு சங்கு சின்னத்தை இந்த கட்டமைப்பு ஸ்தாபித்திருக்கிறது. இது ஒரு வெற்றி. ஒன்றாக நின்றால் தமிழ் மக்கள் வெற்றியை தருவார்கள் என்பதற்கு இது ஓர் உதாரணம். தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்றவர் கிழக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டவர். வடக்கையும் கிழக்கையும் நீங்கள் சட்ட ரீதியாக பிரிக்கலாம், நிர்வாக அலகுகளின் மூலம் பிரிக்கலாம். ஆனால் நடைமுறையில் உணர்வுபூர்வமாக பிரிக்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறார்.
இந்த வெற்றி தமிழ் கூட்டுழைப்பின் வெற்றியாகும். இந்த வெற்றிக்காக உழைத்த அனைத்து மக்களுக்கும் நாம் நன்றி கூறுகிறோம், கட்சிகளுக்கும் நாம் நன்றி கூறுகிறோம். நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி சாதிக்கும் என அக்கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி அசைக்க முடியாத வெற்றியை பதிவு செய்யும் என அக்கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளரும் செயற்குழு உறுப்பினருமான அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். நேற்று மூதனில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நாட்டில் ஊழல், மோசடி, வீண்விரயம், புலியான அரசியல் கலாச்சாரம், புலியான பொருளாதார கொள்கை, இனவாதம் போன்ற விடயங்கள் இந்த நாட்டினை சீரழித்திருக்கின்றன என்ற விடயத்தினை நாங்கள் கூறி வந்திருக்கின்ற இந்த வேளையிலே தற்பொழுது இவை அனைத்தையும் நீக்கி இந்த நாட்டிலே சரியான பாதையிலே இட்டுச் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தின் மூலமாக நாங்கள் இந்த மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோன்று அவற்றினை மிகவும் இலகுவாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கின்றது. அவை இந்த வேளையிலே 3 நபர்களை கொண்ட ஒரு உலகின் மிகவும் சிறிய ஒரு அமைச்சரவை தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில் கூட பல்வேறு தரப்பட்ட ஊழல் மோசடிகளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தாங்கள் கூட இந்த அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அவாக்களிலும் கனவுகளிலும் ஈடுபட்டிருந்த இந்த வேலைகளிலே நாங்கள் நிச்சயமாக அவர்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் சொல்லியதை அடுத்து நாங்கள் இந்த 3 நபர்களை கொண்டு இந்த அமைச்சரவையை தற்பொழுது நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களில் இடம்பெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஒரு பாரிய வெற்றியை ஈட்டும் என்பதில் எதுவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே நாங்கள் 3/2 பெரும்பான்மையினை ஈட்டி இந்த நாட்டில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் தற்பொழுது நமது அரசியல் களத்தில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட அதிசொகுசு வாகனங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த அரசாங்கத்தில் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட அதிசொகுசு வாகனங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். බැහි වෙලා ඉදිමින් තම මේ දැවන්ත විනාසයට භාජන වෙලා තියෙන්නේ. හින්දා பல்வேறு அரச நிறுவனங்களில் பதவி வகித்தோர் முறைகேடான வகையில் அதிசொகுசு வாகனங்களை பயன்படுத்தியுள்ளனர். அவை உள்ளிட்ட ஏனைய வாகனங்கள் ஜனாதிபதி செயலக வளாகத்திலும் அதற்கு அண்மித்த பகுதிகளிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 833 வாகனங்கள் இங்கே காணப்படுகின்றன. மேலும் 29 வாகனங்கள் காணாமல் போயுள்ளன. இந்த அனைத்து வாகனங்கள் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் காணாமல் போயுள்ள வாகனங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். அத்துடன் இந்த வாகனங்களை முன்னுரிமையின் அடிப்படையில் பொருத்தமானோருக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். වාහන සපයන්න අපි තීන්දුව తీරන ගන්නවා. ඒ වගේම අධ්‍යාපන ක්ෂේත්‍රයේ දරුවන්ගේ අධ්‍යාපන ප්‍රවර්ධන වෙන අධ්‍යාපන නිලධාරීන් සඳහා වාහන යම් ප්‍රමාණයක් ලබා දෙන්නත් ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு உலக வங்கியின் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு உலக வங்கி குழுமம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் தெற்காசிய வலயத்தின் தலைவர் மார்டின் ராயிரஸ், சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலய உபத்தலைவர் ரெகாட்டோ பொலிட் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர். தற்போது இலங்கையின் பொருளாதாரம் மீள கட்டமைப்பதற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் என்பதை அறிந்து கொண்டுள்ளதோடு பொருளாதார வளர்ச்சி, செழுமை மற்றும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஒரே அளவான முக்கியத்துவத்தை கொண்டவை என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மிகவும் பாதிக்கப்படும் நிலையில் இருப்போரின் தேவைகளை பூர்த்தி செய்வதைப் போலவே அனைத்தும் உள்ளடங்கலான அபிவிருத்திக்கு இலங்கையின் புதிய நிர்வாக தலைமைக்கு உலக வங்கி குழுமத்தின் ஆதரவை பெற்றுத்தர அர்ப்பணிப்பதாகவும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் கரையோர பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் எல்மனைட் அகழ்வு தொடர்பாக நேற்று கலந்துரையாடப்பட்டுள்ளது. மன்னாரில் கனிய மணல் அகழ்வு மக்களின் அனுமதியுடனும் அரசாங்கத்தின் அனுமதியுடனும் முன்னெடுக்கப்படும் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
மன்னார் கரையோர பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் இல்மனைட் அகழ்வு தொடர்பாக பொது அமைப்புகள் மற்றும் தனியார் நிறுவனம் ஆகிய இரு தரப்பும் உடன்பட்ட விடயமாக திட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற போது மக்களுக்கு திருப்திகரமாக விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்னர் மக்களின் அனுமதியுடனும் மக்களின் விருப்பத்துடனும் அரசாங்கத்தின் அனுமதியின் பிரகாரமும் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என இரு தரப்பினரும் உடன்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கான கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னார் கரையோர பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் இல்மனைட் அகழ்வு தொடர்பான அவசர கலந்துரையாடல் நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் இல்மனைட் அகழ்வு தொடர்பான தனியார் நிறுவன பிரதிநிதிகள், திணைக்கள தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அழைக்கப்பட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். மன்னார் கரையோர பிரதேசத்திலே காணப்படுகின்ற இல்மனைட் அகழ்வு சம்பந்தமாக முயற்சிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அது சம்பந்தமாக அவர்கள் ஏற்கனவே புவிச்சர் திணைக்களத்திடமிருந்து மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திடம் பெற்ற அந்த அனுமதியின் பிரகாரம் தங்களுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். திட்டம் முன்னெடுக்கப்படும் பொழுது அது மக்களுக்கு திருப்திகரமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திய பின்பு பொதுமக்களின் அனுமதியுடனும் பொதுமக்களின் விருப்பத்துடனும் அதே போன்று அரசாங்க அனுமதியின் பிரகாரம் தான் அந்த திட்டம் நடைபெறும் என்பதில் அந்த இரண்டு தரப்பினரும் உடன்பட்டிருக்கிறார்கள். திட்டம் இந்த இரண்டு அனுமதியின் பிரகாரம் நடைபெறும் பொழுது இங்கே கிடைக்கின்ற அந்த லாபத்திலே கூடுதலான பங்கினை இந்த பிரதேச மக்களும் அனுபவிக்கக்கூடிய வகையில் அதன் லாபத்தை அந்த இரண்டு தரப்பினரும் உடன்பட்டமே ஒரு முக்கிய விடயமாக இருக்கு. இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்று அதன் மூலம் இந்த திட்டம் தொடர்பாக எதிர்காலத்திலே தீர்மானம் எடுக்க இருக்கிறோம். அந்த திட்டம் பற்றி நாங்கள் பொதுமக்களோடும் எங்களுடைய புத்திஜீவிகளோடும் எங்களுடைய சமூக தலைவரோடும் உரையாடி கலந்துரையாடி முக்கிய முடிவுகள் எடுத்து அதை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதாகவும் எங்கள் புதிதாக வந்திருக்க அரசாங்கத்தோடு எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு எடுக்கிற முடிவை பற்றி நாங்கள் மீண்டும் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.